ஹலோ மக்களே. குருஷேத்திர போர் முடிந்ததும் கிருஷ்ணன் கிட்ட ருக்மணி கேட்டாங்க, போர் நடக்கும்போது பஞ்ச பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, ஏன் பீஷ்மருக்கும் துரோணாச்சாரியருக்கும் சப்போர்ட் பண்ணல? இவங்க ரெண்டு பேரும் தர்ம வழியில் நடந்தவங்க தானே, பிறகு ஏன் இவர்களுக்கு தண்டனை கிடைத்தது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பகவான் கிருஷ்ணன் கூறிய பதில், பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் தர்ம வழியில் நடந்தாலும் ஒரு தவறு செய்துவிட்டால் செய்த தர்மம் எல்லாமே அழிந்துதான் போகும். ஆம், அவர்கள் இருவரும் திரௌபதியை துயில் உரியும் போது பார்த்து கொண்டு இருந்தார்கள். சபையில் இவர்கள்தான் வயதில் மூத்தவர்கள். இவர்கள் நினைத்தால் தடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தவறு செய்யவில்லை என்றாலும் தவறு நடக்கும் இடத்தில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பது கூட பாவத்தில் பங்கு வந்து சேரும். இந்த ஒரு பாவம் அவர்கள் வாழ்நாளில் எவ்வளவு தர்மங்கள் செய்தாலும் அதை அழித்துவிடும் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னார். மறுபடியும் ருக்மணி கேட்டாங்க, அப்போ கர்ணன் ஏன் இறந்தார்? அவரும் எவ்வளவோ தான தர்மம் செய்தாரே அப்படின்னு கேட்டப்போ அதற்கு கிருஷ்ணர் கூறிய பதில், கர்ணன் அபிமன்யுவை கொன்ற போது உயிருக்கு போராடிய நிலையில் அபிமன்யு தாகத்திற்கு தண்ணீர் கேட்டான். அப்போ கர்ணன் தண்ணீர் தரவில்லை. தன் நண்பன் துரியோதனன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று குடிக்க தண்ணீர் கூட தரவில்லை. இந்த ஒரு பாவம் அவன் செய்த எல்லா தர்மத்தையும் அழித்து விட்டது. இதுல பாத்தீங்கன்னா பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் கர்ணன் இவங்க எல்லாமே இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாருமே சென்டாரி நெகட்டிவ் பர்சனா மாறிட்டாங்க. அதாவது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, நம்மளை இவங்க தப்பா நினைச்சிடுவாங்க, நாம அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கும், இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. அதனால நம்ம பாட்டுக்கு சைலண்டா இருந்துடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சது சென்டாரி நெகட்டிவ் ஆயிடுச்சு. இதுவே சென்டாரி பாசிட்டிவான ஒரு பர்சன் இருந்தாரு அப்படின்னா, அதை நம்ம படத்துல எல்லாம் பாக்குறோம்ல, ஹீரோ தப்பு நடந்தா தட்டி கேட்பாங்க, அதுதான் ஹீரோ அப்படின்னு கை தட்டுறோம்ல படம் பார்த்துட்டு. அப்போ அதுதானே கரெக்ட். தப்பு நடக்கிற இடத்துல எல்லாரும் எனக்கு என்னன்னு போறவங்க நார்மல் பர்சன். ஒருத்தன் தட்டி கேட்கிறானா, அப்ப அவன் தான் ஹீரோவா நினைச்சு நம்ம வச்சு கொண்டாடுறோம். சினிமா படங்கள்ல அப்படித்தானே கொண்டாடுறோம். தப்பு பண்றாங்க அப்படின்னா அது தைரியமா தட்டி கேளுங்க. உங்களால அவங்கள அதிகாரம் பண்ணி தட்டி கேட்க முடியல, அட்லீஸ்ட் கொஞ்சம் குரல் கொடுங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்தாம இருக்கணும் அப்படின்னா சின்னதா அவங்க வாய்ஸை கொஞ்சம் ரேஸ் பண்ணி கேளுங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லயோ ஆபீஸ்லயோ யாரோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு மேலதிகாரி ஒரு டீச்சரோ ஒரு பிரின்சிபலோ யாரோ ஒருத்தவங்க அந்த சம்மந்தப்பட்டவரை இப்போ திட்டுறாங்க. அவங்க தப்பே பண்ணல, ஆனா அவங்கள திட்டுறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இருந்த பட்சத்துல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா, இந்த தப்பு அவங்க மேல போடாதீங்க, அவங்க இது பண்ணல, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் உங்க சைடு இருந்து வரணும். அப்படி வந்தாதான் அது தர்மம். உங்க கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு பண்ணாத ஒருத்தரை தப்பு பண்றாங்கன்ற ஒரு பழி விழும்போது எனக்கு என்ன, இல்லைன்னா சரி அப்படி நடந்துருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சேஃபா இருக்கோம்ப்பா, இப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா பிக் பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இந்த உலகத்துல, கடவுள் தான். அவருடைய கண்கள் இருக்குல்ல, அது நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதே பிரச்சனை நமக்கு வராதுன்னு ஒரு நிச்சயம் கூட கிடையாது. கண்டிப்பா சொல்ல முடியாது, எப்ப வேணா நிக்கலாம். ஸோ மனசாட்சிக்கு விரோதமா நாம நடந்துக்க வேண்டாம் யாருக்கும். அடுத்தவங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இறங்கி உதவி செய்யுங்க.